அந்த அடர்ந்த காடு மழை பெய்து முடிந்த பசுமை வாசனையுடன் மரங்கள் தலைகுனிந்து நின்று காற்று மெதுவாக சுவாசம் எடுக்கும் போல இருந்தது. அந்தக் காட்டின் உண்மையான அரசன் கரிய மான் யானை. அவன் நடந்தால் நிலம் அதிரும், மரங்களைத் தள்ளினால் வழி திறக்கும், நீரில் இறங்கினால் ஆறு அமைதியாகிவிடும். மற்ற விலங்குகள் அவனை பார்த்தாலே ஓடி ஒளியும். யானை வந்துடுச்சு, இரட்டை மேற்கோள் குறி என்றால் காடு நிசப்தமாகிவிடும். யானைக்கே தன்னைப் பற்றிய பெருமை இருந்தது. இந்தக் காட்டுல என்னைத் தடுக்க யாரும் இல்ல. ஆனால் யானைக்கு ஒரு ரகசியம் இருந்தது. அவன் அதை யாரிடமும் சொல்லவில்லை. அவன் பலவீனமல்ல, ஆனால் ஒரு நினைவு அவனை நடுங்க வைத்தது. சிறுவயதில் ஒரு முறை இரவில், முன்னே எதுவும் தெரியாத நேரத்தில், புலியின் கண்கள், இரண்டு மின்னும் கண்கள், அமைதியான நடை, ஒரே பாய்ச்சலில் மரணம் கூட வரலாம் என்ற உணர்வு. அந்த நாள் முதல் யானை புலியை நேரில் சந்திக்கவில்லை, ஆனால் பயம் உள்ளுக்குள் வளர்ந்தது. ஒரு நாள் காட்டில் செய்தி பரவியது. புதிய புலி வந்திருக்காம், பெரியது, புத்திசாலி. இரட்டை மேற்கோள் குறி. மான் நடுங்கியது. குரங்கு மரத்துக்கு ஏறியது. பறவைகள் சத்தம் குறைத்தன. யானை வெளியில் அமைதியாக இருந்தான், ஆனால் உள்ளுக்குள், அது புலியா? இரட்டை மேற்கோள் குறி. அவன் கால்கள் நின்றுவிட்டன. இதயம் வேகமாக துடித்தது. ஒரு மாலை, சூரியன் மங்கலாக மறையும் நேரம், யானை நீர் குடிக்க ஆற்றங்கரைக்கு வந்தான். அப்போதுதான் மரங்களுக்கு நடுவே ஒரு நிழல், மெதுவான நடை, அமைதியான சுவாசம். புலி. புலி கத்தவில்லை, பாயவில்லை. அவன் அசையாமல் பார்த்தான். ஆனால் யானையின் மனம், இதுதான் முடிவு. அவன் திரும்பினான், பின்னோக்கி நகர்ந்தான். பெரிய உடல் இருந்தும் பயம் அவனை விரட்டியது. அந்த புலி யானையைத் தாக்கவில்லை. அவன் பசியோடு கூட இல்லை. அவன் வெறும் காத்திருந்தான். காட்டின் மூத்த ஆமை இதைப் பார்த்தது. அது மெதுவாக சொன்னது, புலி யானையை ஜெயிக்கவில்லை, யானையின் பயம்தான் யானையை ஜெயிச்சுது. அந்த வார்த்தைகள் காட்டில் பரவின. அன்று இரவு யானை தூங்கவில்லை. நான் எதற்கு ஓடினேன்? என் உடல் பெரிது, என் சக்தி அதிகம். ஆனால் ஒரு நினைவு என்னை வீழ்த்திட்டதே. இரட்டை மேற்கோள் குறி. அவனுக்கு உண்மை புரிந்தது. பயம் உண்மையா இருந்தாலும் அதைவிட நம்ம மனம் அதைப் பெருசாக்குது. மறுநாள் காலை, அதே புலி, அதே இடம். இந்த முறை யானை நின்றான். புலியை நேராக பார்த்தான். புலி மெதுவாக விலகியது. காடு பார்த்தது. பயம் நின்ற இடத்தில் சக்தி திரும்பி வந்தது.